வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சண்டை போட்டால் பேச மாட்டோம் என்ற காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பேசாமல் இருக்கும் காலமாகி போகிறது இப்போது. புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த பதிவு மற்றவர்களையும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையில் ஒரு உறவை பிரிக்கின்ற போதுதான் மற்றொரு உறவு உருவாகின்றன என்பதை நினைவில் கொள். மனம் தளர மாட்டாய். நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய முட்டாள்தனம். பிரிந்து போன உறவுகளை திரும்பவும் நெருங்க விடாதீர்கள். மீண்டும் வழிகளை தந்துவிட்டு போவார்கள். இப்படிப்பட்ட உறவுகளிடமிருந்து விலகி இருப்பது நமக்கு நன்மை தரும். எப்போதும் எந்த விஷயத்தையும் முடிவு எடுத்துவிட்டு பேச வேண்டாம். பேசிவிட்டு முடிவெடுங்கள். நடுநிலை தவறாதீர்கள். நட்சத்திரங்கள் என்ற பல கோடி உறவுகள் விண்ணில் இருந்தாலும் அனாதையாகவே இருக்கிறது நிலா. அதுபோலதான் நீங்களும் சில உறவுகள் பிரிந்ததனால். கவலைப்படாதீர்கள். தனிமரமாய் இருந்தாலும் இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்று மனதில் தேய்ச்சி கொள்ளுங்கள். பிரிந்த உறவுகள் வழியே தந்தாலும் வாழ வழியின்றி போகவில்லையே. நடந்ததை நினைத்து வருந்தாமல் எல்லாம் விதி என்று நினைத்து அவர்கள் நினைவுகளை விட்டு ஒதுங்க பாருங்கள். வாழ்க்கை சிறக்கட்டும். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை தான் சுமையாகும். உங்களுக்கு பிடித்தமான உறவு உங்களை விலக்கி வைக்கும் போதுதான் புரியும் எதிர்பார்ப்பு வைப்பது எவ்வளவு தவறு என்று. விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். நான் விலகி நிற்கவே விரும்புகிறேன், நீங்கள் வீணாக சிரமப்பட தேவையில்லை என்று. உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நமக்கு மனநிலைமைக்கு நல்லது. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காத போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் என நினைப்பாங்க என்று எப்பவுமே நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம நல்லா வாழ்ந்திடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனி நபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்திவிட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் சில உறவுகள். தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை. நமது வாழ்க்கை நம் கையில். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்வில் நீ பட்ட காயங்களுக்கு மறந்திடாதே. மறந்திட்டால் மறந்து விடுவாய். எதிலையும் மிச்சம் வைக்காதே, யாரையும் மிஞ்ச வைக்காதே. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்குற நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.